சென்னை குரோம்பேட்டையில அமேசான்ல ஐபோன் ஆர்டர் செய்த ஒரு இளைஞருக்கு ஐபோனுக்கு பதிலா குழந்தைகளுக்கு பயன்படுத்துற பாடி வாஷ் கிரீம் டெலிவரி பண்ணியிருக்காங்க. இது தொடர்பா கஸ்டமர் கேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணியும் பணம் ரீஃபண்ட் ஆகாததால அந்த இளைஞர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. தெரியாத வெப்சைட்ல ஆர்டர் பண்ணும்போது தான் இந்த மாதிரியான மோசடிகள் நடக்கிறத நாம பார்த்திருப்போம். ஆனா முன்னணி நிறுவனமான அமேசான்லயே இது போன்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது வாடிக்கையாளர்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இது தொடர்பா கஸ்டமர் கேருக்கு போன் பண்ணி கேட்டப்ப அமேசான் நிறுவனத்தோட பேரை பயன்படுத்தி குறுக்கு வழியில சில மோசடிகள் நடக்குது, வாடிக்கையாளர்கள் தான் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாங்க. அமேசான் சொல்லி இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணா இந்த மாதிரியான மோசடியிலிருந்து தப்பிக்கலாம்னு அவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க. அதாவது உண்மையான வெப்சைட்டானு பார்த்து புக் பண்ணுங்க, ஓடிபியை ஷேர் பண்ணாதீங்க போன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணா இந்த மாதிரியான பிரச்சனை வராது அப்படின்னு கஸ்டமர் கேர்ல சொல்றாங்க. எது எப்படியோ நம்ம பணம் நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.